UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. பக்தர்கள் புடைசூழ அழகர் கோயிலிலிருந்து மதுரை வந்துள்ளார் கள்ளழகர். விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, மதுரை கள்ளழகர் கோயில் திருவிழா என்பது மிகவும் புகழ்பெற்றதாக இருக்கிறது உலகம் முழுவதுமே. இப்போ மதுரையிலிருந்து கள்ளழகர் வந்திருக்கிறார். அங்க என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? எவ்வளவு பக்தர்கள் வந்திருக்கிறாங்க அதை பார்க்கிறதற்காக? ஆனந்தி, கண்டாங்கி பட்டுடுத்தி பழமையான தங்க பல்லக்கில் மதுரை நகருக்குள் தற்போது அழகர் அடியெடுத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி தான் எதிர்பேர்வை நிகழ்ச்சியாக பக்தர்கள் கொண்டாடி வருகிறார்கள். கள்ளழகர் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய நிலையில் தங்கை மீனாட்சியின் திருமணத்தை நடத்தி வைக்கவும் மதுரை வைகை ஆற்றில் எழுந்தருளி சுதபஸ் முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காகவும் நேற்று கிட்டத்தட்ட மதுரையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் இருக்கக்கூடிய அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் 18ஆம் படி கருப்பணசாமி உத்தரவு பெற்று தங்க பல்லக்கில் நேற்று மதுரை மாநகருக்கு கிளம்பினார். இன்று அதிகாலை மதுரை நகருக்குள் கள்ளழகர் மதுரை எஸ்பி ஆபீஸ் அருகில் இருக்கக்கூடிய 3 மாவடி பகுதி மதுரை மாநகர் பகுதிக்கு அழகர் வந்த நிலையில் கைகளில் சர்க்கரை கிண்ணத்தை ஏந்தி தீபமேற்றி பொதுமக்கள் கள்ளழகரை வரவேற்கும் இந்த எதிர்சேவை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கள்ளழகர் போலவும் கருப்பணசாமி போலவும் வேடமிட்ட பக்தர்கள் அழகரை வரவேற்று வருகிறார்கள். குறிப்பாக தற்போது கள்ளழகர் வரக்கூடிய அலங்காரம் என்பது சிறப்பு மிக்கனதாக பார்க்கப்படுகிறது. கண்டாங்கி பட்டி கட்டி, கள்ளர் கொண்டையில் சுத்தூட்டி, கையில் வளைதடி, இடுப்பில் ஜமதாடு, வளரி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் கள்ளழகர் தற்போது 494 மண்டகப்படிகளில் எழுந்தருள இருக்கிறார். தொடர்ச்சியாக இன்று மாலை கல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கு அழகர் செல்ல இருக்கிறார். அங்கே அவருக்கு திருமஞ்சனம் நடத்தப்பட்டு நாளை வைகை ஆற்றில் சரியாக அதிகாலை 5:45 மணியிலிருந்து 6:05 மணிக்குள் தங்க குதிரையில் அழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள இருக்கிறார். தற்போது மதுரை 3 மாவடி பகுதியில் இருந்து மதுரை மாநகர் பகுதியில் ரிசர்வ் லைன், ஐயர் பங்களா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு மண்டகப்படிகளிலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு எதிர் சேவை அருளி இருக்கிறார். ஆனந்தி, மணிகண்ட பிரபு, எதிர் சேவைக்கு இவ்வளவு பக்தர்கள் கூடியிருக்கிறாங்க. நாளை காலை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்க இருக்கிறார். இன்னும் ஏராளமான பக்தர்கள் அந்த பகுதியில கூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. பக்தர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செஞ்சிருக்காங்க? குறிப்பாகவே சித்திரை திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் ஒவ்வொரு நாளுமே சுவாமி அம்மன் ஊர்வலங்கள் என்பது விரிவாக நடத்தப்பட்டது. தற்போது கள்ளழகர் சித்திரை திருவிழா என்பது மதுரை மாவட்டத்தை விட்டு மதுரை மாநகர் பகுதிக்குள் நடப்பதால் கிட்டத்தட்ட 4000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கள்ளழகர் எதிர் சேவையை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்தும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலமாக பாதுகாப்பு பணிகளை காவல் ஆணையர் லோகநாதன், அதே போல மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் உள்ளிட்டோர் தலைமையில் காவல்துறையினர் இந்த விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதே போல மதுரை மாநகராட்சி சார்பிலும் ஆங்காங்கே குடிநீர் தேவைக்கான குடிநீர் தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்பில் உங்கள் நண்பன் என்கிற ஒரு செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. QR கோடு வசதியுடன் கூடிய புகார் அளிக்கும் வசதி உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு பணிகள் என்பது விரிவாகவே செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக போக்குவரத்து மாற்றங்களும் அதிக அளவில், கள்ளழகர் சித்திரை திருவிழாவிற்காக போக்குவரத்து மாற்றங்களும் அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 மாவடியில் இருந்து ஐயர் பங்களா வரை எந்த ஒரு வாகனங்களும் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நாளை கள்ளழகர் சித்திரை திருவிழாவுக்கும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் முழுமையாக செய்திருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.